Hello friends, welcome to Pondicherry Samayal. இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரி சமையல்ல முறுக்கு நம்ம செய்ய போறோம். முறுக்கு செய்யறதுக்கு முன்னாடி அந்த முறுக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மொட்டை மாடியில் ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சிருக்கேன். இப்போ அதனோட 150 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மில் வச்சு 5-7 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறாமல் வறுத்துக்கணும். அதே மாதிரி தான் பாசிப்பருப்பு 50 கிராம் போட்டால் போதும். புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னாக்கா 100 கிராம். இதையும் இந்த அளவுக்கு வறுத்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் அந்த கடாய் சூடாக இருக்கும் பாருங்கள். அந்த சூட்டில் ஒரு 2 நிமிஷம் இந்த பொட்டுக்கடலையை வறுத்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த பச்சரிசியோடு சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். உளுந்து, பாசிப்பருப்பு உளுந்து எப்படி வறுத்தோமோ அதே மாதிரி கலர் மாறாமல் வறுத்துக்கணும். அரிசி, பொட்டுக்கடலை, அரைக்க கொடுத்துடலாம். முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம முறுக்கில் ஓமம் போடுவோம், எள்ளு போடுவோம், அடுத்து சீரகம் போடுவோம். நம்ம இந்த 3ல் எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எள்ளு போட்டுக்கிறேன். அடுத்து ஓமம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சுடுதண்ணியில் கரைச்சி இந்த மாவில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு மாவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்படி இல்லைனா பட்டர், அப்படி இல்லைனா நம்ம முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணுவோம்ல, அந்த சூடு எண்ணெயில் ஒரு குழி கரண்டி போல் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன்கிட்ட மேலே ஊற்றிக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம முதல்ல பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். நம்ம முறுக்கச்சில் போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை முறுக்கச்சில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த முறுக்கச்சி எது வேணும்னாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டார் மாதிரி உள்ளது போட்டிங்கனாக்கா முள்ளு முறுக்கு வரும். நான் சாதா முறுக்கு தான் போடுறேன். இப்போ இந்த மாதிரி நான் ஜல்லி கரண்டி வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாகவும் புழிஞ்சு விடலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டுடுறேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கனாக்கா முறுக்கு சீக்கிரமாக கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ இதை போட்டுக்கலாம்.
லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புழிஞ்ச முறுக்கு வெந்துடுச்சு. அதை நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த பபிள்ஸ்லாம் ஸ்லோவாகிடும். அந்த டைம் பார்த்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா மாவையும் முறுக்கு புழிஞ்சு பொரித்து எடுத்துட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறைய மெத்தடில் செய்யலாம். இன்னும் புழுங்கல் அரிசியில் செய்யலாம். இதே பச்சரிசி மாவில் தேங்காய் பால் புழிஞ்சு விட்டு செய்யலாம். இதனோட கூட மிளகாய் கருவேப்பிலை போட்டு அதை மாவரைச்சி அதுலேயும் முறுக்கு புழியலாம். நிறைய மெத்தடில் செய்யலாம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.